ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மோட இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம 8th லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதில் இருக்கக்கூடிய உங்கள் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம்னா அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை எழுதுக. இந்த எழுத்துக்களெல்லாம் முறைப்படுத்தி சொற்களாக எழுதணும். இ நை யா இம் இணையம். அடுத்து பாருங்க, மி இன் வி வி சி ரி மின் விசிறி. அடுத்து மா ரா இங் கோ இத் தி மரங்கொத்தி. சரிங்களா? அடுத்து பாருங்க, வண்ணமிட்ட சொல்லுக்கு உரிய எதிர்ச்சொல்லை கொண்டு தொடரை நிரப்புக. இதில் பாருங்கள், மின்னணு பொருட்களை மறுசுழற்சி செய்ததால் எந்த டேஸ் இன்றி வாழலாம். இதில் வண்ணமிட்ட சொல் இன்பமும். இதோட எதிர்ச்சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பமும். இன்பமும் துன்பமும். அடுத்து பாருங்கள், குழந்தைகளே வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் டேஸ் முயற்சி செய்யுங்கள் என்கிறார் ஆசிரியர் அப்படின்னா இங்கே வண்ணமிட்ட சொல் பழமையாக, அதோட எதிர்ச்சொல் புதுமையாக. பழமையாக புதுமையாக. அடுத்து பாருங்கள், கவிநிலா இதோ உங்களுக்கு ஒரு டேஸ் பரிசு என்று சிட்டுக்குருவியை கொடுத்தாள். இப்போ இதில் வண்ணமிட்ட சொல் பெரிய, அதுக்கு எதிர்ச்சொல் சிறிய. பெரிய சிறிய. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லாக்கி எழுதுக. இங்கே சில எழுத்துக்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், கல்வளம். இதில் ஒரு எழுத்து கா பக்கத்தில் டா சேர்த்தோம்னா கடல் வளம். அது மாதிரி பாடு ராணி. இதில் பா பக்கத்தில் இட்டு சேர்த்தோம்னா பாட்டு ராணி. இங்கே பாலர். இங்கே பா பக்கத்தில் வா சேர்த்தோம் அப்படின்னா பாவலர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஓர் எழுத்தை நீக்கி புதிய சொல்லாக்கி எழுதுக. இதில் கரும்பு இருக்கா, இதில் ரூ நீக்கிட்டோம்னா கம்பு. இங்கே பட்டம் இருக்கா, இட்டை நீக்கிட்டோம்னா படம். அடுத்து இங்கே பாட நூல் இருக்கா, இங்கே நூவை நீக்கிட்டோம்னா பாடல். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொற்களை இணைக்க. சந்திராயன்னா செயற்கைக்கோள், கணினி அப்படின்னா மின்னஞ்சல், மெய் அப்படின்னா உடல், கபடி அப்படின்னா சடுகுடு, பாட்டு ராணி காகம். அடுத்து பாருங்கள், சொல்லுக்குள் சொல் உருவாக்கி எழுதுக. இங்கே இருக்கிறது பறவை கப்பல் இருக்கா, இதிலிருந்து பறவை எடுத்துக்கலாம். அடுத்து கப்பல் எடுத்துக்கலாம். அடுத்து கல் எடுத்துக்கலாம், இல்லை பல் அது கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பாட்டு போட்டி. இதிலிருந்து பாட்டு போட்டி, அப்புறம் பாட்டி. அடுத்து பல்லாங்குழி. இதிலிருந்து பழி குழி பல். இது சொல்லுக்குள் சொற்களை நம்ம உருவாக்கி எழுதணும். அடுத்து பாருங்கள், வேறுபட்ட சொல்லை வட்டமிடுக. இதில் கொடுத்துருக்காங்க முகநூல், அஞ்சல் அட்டை, மின்னஞ்சல், புலனம். எது வேறுபட்ட சொல்? இதெல்லாம் இணையத்தில் யூஸ் பண்ணுறது, கணினியில் யூஸ் பண்ணுறது. அஞ்சல் அட்டை கிடையாது. அப்புறம் பாண்டியாட்டம், கபடி, ஏறு தழுவுதல், பல்லாங்குழி. இதெல்லாம் நம்ம விளையாடக்கூடிய விளையாட்டு. ஏறு தழுவுதல் பெரியவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு. குருவி, கூடு, மரம், பேருந்து. இதெல்லாம் மரம் சம்பந்தமான தொடர்கள். இது பேருந்து பயணம். அடுத்து பாருங்கள், சரியானதை தேர்ந்தெடுக்க. சிறுவர்கள் விளையாடினர். டேஸ் உதைத்த பந்து பள்ளத்தில் விழுந்தது. அவர்கள் உதைத்த. சிறுவர்கள்னா அவர்கள் தான் வரும். அதேமாதிரி கணினியில் காட்சியை பார்க்க உதவுவது எது? கணினி திரை. அடுத்து பாருங்கள், பாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற பறவை எது? காகம். அடுத்து வரும் சொல்லை எழுதுக. குரங்கு, குருவி, விறகு. இதை வச்சு வச்சு அடுத்து ஒரு சொல்லை உருவாக்கணும். குழந்தை. இப்போ பருந்து, தூக்கடுத்து துடுப்பு, பூ இருக்கு, புகை. இப்போ கை வச்சு கைபேசி. அதேமாரி மிளகு, கூலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய எழுத்து கூலவி. அடுத்து விடுகதை, அதிலிருந்து தையல். அப்புறம் பாருங்கள், படத்தை பார்த்து தொடர்கள் எழுதுக. இங்கே பாருங்கள், இது கட்டெரும்பின் வீடு. ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன. சரிங்களா? அடுத்து ஒரு தொகுத்தறி மதிப்பீடு நமக்கு கொடுத்துருக்காங்களா, அதையும் பார்க்கலாமா? பாருங்கள், படத்துடன் பொருந்தும் சொற்களை இணைத்து எழுதுக. இது வெள்ளை மாலை. அடுத்து ரோஜா மலர். அடுத்து பசுனை அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி குறிப்புகளை கொண்டு கட்டங்களை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உறவினர்களுக்கு எழுதுவது என்னது? கடிதம். இங்கே இருக்குங்களா? அடுத்து ஒரு மின்னணு சாதனம். என்னது? கணினி. இது வெடிக்கும். எது வெடிக்கும்? வெடி. அடுத்து பாருங்க, ஆற்றில் கரை புரண்டு ஓடுவது வெள்ளம். இங்கே இருக்கா? அடுத்து சூரியனை சுற்றுவது என்னது? சூரியனை சுற்றும். பாருங்க, 5 எங்கே இருக்கு? கோல். அடுத்து கொடியை இதில் ஏற்றுவர். எதில்? கம்பத்தில் தானே கொடியை ஏற்றுவாங்க. கம்பம்.
இந்த மாதிரி குறிப்புகளை பயன்படுத்தி நம்ம அதுக்கான ஆன்சர் எழுதணும். அடுத்து பாருங்கள், உரிய விடையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. மெய் என்பதன் பொருள் உண்மை. அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? இந்த சொல் இன்னல், அதோட பொருள் துன்பம். அடுத்து பாருங்கள், வேறுபட்டதை வட்டமிடுக. செயற்கைக்கோள், விண்வெளி, கப்பல், கோள்கள். கப்பல் தான், இதெல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள். அடுத்து கணினி, புத்தகம், விசைப்பலகை, காட்சித்திரை. இதெல்லாம் கணினி சார்ந்தது, புத்தகம் கிடையாது. மைனா, மயில், குரங்கு, காகம். மற்றதெல்லாம் பறவைகள், இது மட்டும் விலங்கு. சரிங்களா? அடுத்து விடைக்கேற்ற வினாக்களை உருவாக்கி எழுதுக. செயற்கைக்கோள் மண்ணில் உள்ள வளங்களை தெளிவாக காட்டுகிறது. அப்போ அதுக்கு உண்டான வினா எப்படி எழுதலாம்? மண்ணில் உள்ள வளங்களை காட்டுவது எது அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அடுத்து பாருங்கள், தகவல் பரிமாற்றத்திற்கு மின்னஞ்சல் உதவும். இப்போ எப்படி எழுதலாம்? கேள்வி எப்படி கேட்கலாம்? தகவல் பரிமாற்றத்திற்கு எது உதவும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாமா? அடுத்து பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுவர் கல்லாதவர். இப்போ எப்படி கொஸ்டின் எழுதலாம்? பொருளற்ற சொற்களை அவையினர் முன் பேசுபவர் யார் அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து தொடரை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சொற்களை இணைத்து தொடரை எழுதலாமா? சேவல் குரங்கை சந்தித்தது, இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து சேவல் மேடையில் பாடல் பாடியது. அப்புறம் சேவல் பறவைகளை கண்டு மகிழ்ந்தது. ஸோ சொற்களை இணைத்து தொடர் எழுதணும். அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வரிசையை எழுதலாமா? பாருங்கள், ஜான் துணிக்கடைக்கு சென்றான், அவனுக்கு பிடித்த வெள்ளை துணியை வாங்கினான், தையல்காரரிடம் தைக்க கொடுத்தான், தையல்காரர் துணியை அளவெடுத்து வெட்டினார், அழகிய சட்டை தைத்தார், ஜான் சட்டையை அணிந்து மகிழ்ந்தான். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கள், பிழையான சொல்லுக்கு உரிய சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. பாருங்கள், என் அம்மா செய்த இனிப்பு பண்டத்தை நாளை பள்ளி நண்பர்களுக்கு எடுத்து சென்றேன். இதுதான் பிழையா இருக்குது. இப்போ எப்படி எழுதலாம்? எடுத்து செல்வேன், இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், முகில் காலையில் உடற்பயிற்சி செய்வார்கள். முகில் ஒரே ஒரு பையன் தானே, அப்போ எப்படி செய்வார்கள் வராது, பன்மையில். செய்வான் ஒருமையில் தான் வரும். அடுத்து நாங்கள் நண்பர்களுடன் விளையாட்டு மைதானத்தில் கபடி விளையாடினேன். விளையாடினேன்னா நான் மட்டும் விளையாடினேன் அர்த்தம். ஆனால் நண்பர்களுடன் தானே விளையாடுகிறாங்க. இப்போ எப்படி நாங்கள், நண்பர்களுடன் வராது, நான். இந்த இடத்துல நாங்களுக்கு பதிலாக நான். அடுத்து விடுகதைக்குரிய விடையை எழுதுக. மழையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் உங்களை காப்பேன். நான் யார்? யாரு? குடை. அடுத்து காலத்தை காட்டுவேன், எனக்கு கால நேரம் கிடையாது. நான் யார்? யார் நான்? கடிகாரம். அடுத்து நீல நிறமாய் தோன்றிடுவேன், உயர்ந்தும் தாழ்ந்தும் வந்திடுவேன், மோதி மீண்டும் திரும்பிடுவேன். நான் யார்? 6 தண்ணீர் போட்டுக்கலாம். அடுத்து பாடலை நிறைவு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மண்ணில் மழை பெய்திடவே என்ன செய்வாய் என்ன செய்வாய்? என்ன செய்வோம்? அழகான மரங்களை அதிகமாக வளர்த்திடுவேன். அடுத்து பாருங்கள், சுற்றுப்புறம் தூய்மையாய் இருந்திடவே என்ன செய்வாய் என்ன செய்வாய்? என்ன செய்வோம்? குப்பைகளை தரம் பிரித்து உரிய பெட்டியில் போட்டிடுவேன். அடுத்து பறவைகளின் தாகம் தீர்த்திடவே என்ன செய்வாய் என்ன செய்வாய்? என்ன செய்வோம்? ஒரு குவளையில் தண்ணீரை வெளியில் வைத்திடுவேன். அடுத்து ஒரு தொகுத்தறி மதிப்பீடு தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள், எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல் உருவாக்கி தொடர் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னது? மின்னணு கழிவுகள். இது செயலிகள். அடுத்து புலனம். அடுத்து எதிரொலி. அடுத்து முகநூல். அடுத்து சிறு சேமிப்பு. நெக்ஸ்ட் பாருங்கள், பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பாடலை படித்து இங்கே கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், பாடலில் இடம்பெறாத அடுக்கு தொடர் எது? எடுத்துன்னா அடுக்கடுக்காய். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. மாடு புல் மேய்கிறது. அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை படித்து கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். என்னன்னு பாருங்கள், வா கொஞ்சம் தள்ளி வீடு கட்டலாம். யார் யாரிடம் கூறியது அப்படின்னா குமரன் அனிசிடம். அடுத்து விட்டு விட்டு வந்தான் என்ற தொடர் எதை குறிக்கிறது? மீன் தண்ணீரை விட்டு வந்ததை. அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பாருங்க, பாடலில் போற்ற வேண்டும் என கூறப்படுவது எது? கலைகள். அடுத்து பாடலில் எந்த பாட்டு பாட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது? வில்லுப்பாட்டு. பாடலில் தோகை விரித்து ஆடுங்க என கூறப்படும் ஆட்டம் மயிலாட்டம். சரிங்களா? அடுத்து அறிவிப்பை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, அதை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். அறிவிப்பின் மூலம் நீங்கள் அறிந்த செய்தி என்ன? டெங்கு கொசுவை ஒழிப்பது.
அடுத்து டெங்கு காய்ச்சல் வராமல் இருக்க எதனை ஒழிக்க வேண்டும்? எதை ஒழிக்கணும்? கொசு. அடுத்து பொருந்தாத தொடரை தேர்ந்தெடுக்க. இங்கே பாருங்கள், இதில் பொருந்தாதது சாக்கடை கால்வாய்களை அசுத்தமாக வைத்திருக்க வேண்டும், அதுதான் பொருந்தாது. அடுத்து வங்கி படிவத்தை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே அதுக்கான குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொகை செலுத்தும் சீட்டு எப்படி ஒரு வங்கி படிவத்தை ஒரு பேங்க்கு போனோம்னா நமக்கு அமௌண்ட் எடுக்கணும்னா எப்படிலாம் எழுதணும் அப்படின்னா, அதோட கிளை என்ன வங்கியோ அதோட கிளை நம்ம இங்கே எழுதணும். எந்த நாளில் நம்ம எடுக்க போகிறோமோ அந்த நாள், அப்புறம் நம்மளோட கணக்கு எண் இருக்கும்ல, அக்கௌண்ட் நம்பர், அந்த நம்பரை இங்கே எழுதணும். அப்புறம் யாருடைய கணக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பெயர் வந்து இங்கே எழுதணும். அப்புறம் எவ்வளோ ரூபா அப்படின்னா 1000னா 1000 ரூபாய், அதை வந்து எழுத்துலையும் எழுதணும், எண்ணாலையும் எழுதணும். இங்கே வந்து காசாளர் கையொப்பமிடுவாங்க, இங்கே பணம் செலுத்துபவர் யாரோ அவங்க வந்து கையொப்பமிடுவாங்க. இப்போ எந்த கிளை அதை வந்து எழுதி அது எந்த பிரான்ச் எந்த ஊரில் இருக்குது அப்படின்றத எழுதணும். இப்போ நம்ம எவ்வளோ ரூபா கட்டுறோம், 500 ரூபா 2 தாளா இல்லை 200 ரூபா 5 தாட்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டானதை நம்ம எழுதணும். இப்போ 500 ரூபா 2 தாள்னா 500 × 2, ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 1000 ரூபா வருமா? ஸோ மொத்தம் வந்து 1000 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்தும் ஒரு தொகுத்துறை மதிப்பீடு தான் இருக்குது, அதையும் பார்க்கலாமா? பாருங்கள், செய்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இங்கே ஒரு சில செய்திகள் கொடுத்துருக்காங்க, அதை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், மரச்செப்புகள் எந்த ஊரில் தயாரிக்கப்படுகின்றன? எந்த ஊர்னா அம்பாசமுத்திரம். அப்புறம் மரச்சொப்புகள் எவ்விதமான இயற்கை பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன? தாழம்பூ, இலைகள், பதப்படுத்தப்பட்ட மரக்கட்டைகள். அடுத்து மர விளையாட்டு பொருட்களை தயாரிப்பவர்கள் யார்? யார் தயாரிக்கிறார்? கைவினை கலைஞர்கள். அடுத்து உரையாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த உரையாடலை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். செல்வியின் அம்மா எதை உற்று நோக்கினார்? எதை? காலக்கெடு நாள். அடுத்து காலக்கெடு நாளினை எவற்றில் பார்க்க வேண்டும்? அனைத்து பொருட்களிலும் பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க, செல்வி எடுத்த முடிவு என்ன? எந்த பொருளை வாங்கினாலும் காலக்கெடு நாளை பார்த்து வாங்க வேண்டும். ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, கலை நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி அறிவிக்கப்பட்டது. ஷாஜியா பேச்சு போட்டியில் கலந்து கொண்டால் மேடையில் பேசும்போது தயக்கம் ஏற்பட்டு முழுமையாக பேசவில்லை. அதனால் வருத்தப்பட்ட ஷாஜியை அவளின் நண்பர்கள் அச்சமின்றி உன்னால் பேச முடியும் என்று தன்னம்பிக்கை கொடுத்தனர். அடுத்த முறை ஷாஜியா கலந்து கொண்ட மேடை பேச்சில் அச்சமும் தயக்கமும் இன்றி தன் கருத்தை முழுமையாக பேசினாள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கடிதத்தை நிரப்புக. நம்ம கடிதம் எழுதுவோம்ல, பாருங்கள் எப்படி எழுதுவோம். இந்த இடத்துல எங்கேருந்து எழுதுகிறோமோ அது எந்த நாளில் எழுதுகிறோமோ அதை எழுதிக்கிறணும். யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களோட பெயர். எப்படி எழுதலாம்? நான் நலம், உன் நலம் அறிய ஆவல். என் பிறந்தநாள் பரிசாக என் மாமா எனக்கு கைக்கடிகாரம் கொடுத்தார். அதனை நான் பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். நீ விடுமுறைக்கு வரும்போது உன்னிடம் அதை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்படிக்கு அன்பு நண்பன், யாருக்கு நம்ம எழுதுகிறோமோ அவங்களோட யார் நாம் எழுதுகிறோமோ அவங்களோட பெயர். இப்போ யாருக்கா எழுதுகிறோமோ அவங்களோட அட்ரஸ் இது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். பாருங்கள், விஜயன் எதற்காக பழங்களை பறித்தான்? எதற்காக? பசியை போக்க. அடுத்து இப்பத்தியின் மைய கருத்து என்ன? என்னது? மரம் வளர்க்க வேண்டும். அடுத்து சித்தியின் வீட்டை சுற்றி இருந்த மரங்களின் பெயர்களை எழுதுக. என்னென்ன மரங்கள்லாம் இருந்துச்சுன்னா வேப்ப மரம், முருங்கை, பப்பாளி, மாமரம், நெல்லி மரம். சரிங்களா குட்டீஸ்? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 4th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய தொகுத்தறி மதிப்பீடு ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.